வெளியில நியூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் அப்புறமா இவால்வ் ஆச்சுன்னு நினைச்சாங்க. ஹி ஹேட் அ ப்ளூ பிரிண்ட். பேர் கூட கேள்விப்பட்டதுன்னு நினைச்சேன். ஜஸ்ட் எங்கேயாவது பார்த்திருப்பேன் ரொம்ப ஏர்லி. டெஸ்லா வில் பிகம் லைக் கண்டிப்பா நல்ல ஒரு நீஷ் ஸ்ட்ராங் பிராண்டா போவோம். பட் வேர்ல்டு லெவல்ல இந்த அளவுக்கு ஆகுன்றது ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். எனக்கு வந்து என்னோட திங்கிங் என்னன்னா, ரிஸ்க் எடுக்கிறது எடுக்கிறோம், ரிவார்டு வந்து பெருசா இருந்தா இட் இஸ் அட்லீஸ்ட் வர்த். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, உங்களோட விஷன் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். நெக்ஸ்ட் 3 years 5 years 10 yearsல டெஸ்லா வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டான்னு சொல்றது ஒரு விஷயம். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதுல கார் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஐ வாஸ் நாட் ஷுவர் வெதர் அவர் சொல்ற அளவுக்கு பெருசா போமான்னு தெரியல. பட் ஐ வாஸ் வெரி இன்ட்ரிக்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாளே வருஷத்துல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி வந்து ஒரு யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் அடையாதெல்லாம் பெரிய விஷயங்கள். வாழ்த்துக்கள். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்க ஏர்லி லைஃப் பத்தி சொல்லுங்க. நீங்க சென்னைனா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, எப்படி யூஎஸ் போனீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். 93ல நான் பிஎஸ்சி முடிச்சேங்க. பிஎஸ்சி முடிக்கிற லாஸ்ட் இயர் அப்பயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. அப்பா பேர் வந்து விஜயன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரைனிங் சென்டர் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் என்னோட மோர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். காலேஜ் படிச்சுட்டே வந்து பார்ட் டைம்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனும் பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிறது, சாஃப்ட்வேர் மோர் ப்ராக்டிஸ் பண்றது, அப்புறம் வந்து சில சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் இப்போதான் எக்ஸ்ட்ரா பண்ண ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. ஸோ லாட் மோர் இன்ட்ரெஸ்ட். அந்த பிஸ்னஸ் வந்து it went up and then finally it went also down. கரெக்டா மேனேஜ்மெண்ட் யாரும் இல்லை. நான் வந்து வெரி யங். அப்பதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு பிசினஸ் வாஸ் தட். அதுதான் முதல்ல வந்து பிசினஸ் கத்துட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்து அதை திருப்பி டர்ன் அரவுண்ட் பண்ணோம். ஸோ நல்லா டர்ன் அரவுண்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்த பிறகு இட்ஸ் லைக் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாம் வசதி வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஃபண்டிங் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஃபண்டிங் வேணும்னா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணா பேங்க் தான் ஒரே இல்லையா. ஸோ ஆல்ரெடி ஆரம்பிக்கும் போது பேங்க்ல லோன் எடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, வட்டி குட்டி போட்டு கண்ணா பின்னா ஏறிட்டே போயிருந்துச்சு. நம்ம பிசினஸ்ல வர இன்கமோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ற இன்கம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஒரு லெவலுக்குல வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியல. அதாவது ரெண்டு ப்ராப்ளம் அங்க வந்து. ஒன்னு வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் இல்லை அந்த அளவுக்கு. we were very young. நான் காலேஜ் படிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தேன் பிசினஸ். ஸோ நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம். ஒரு லெவலுக்கு மேல வந்து we couldn't get it further. ஸோ வேற வழி இல்லை. அதனால என்ன பண்ணியாச்சுன்னா பிசினஸ் வந்து ஐதர் லீஸ் கொடுக்கணும் இல்லை விற்கணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால டிசைடட் டு மூவ் டு ஃபவுண்ட் அ ஜாப் இன் மஸ்கட், ஒமான்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை. ஐ வாஸ் ஸ்டில் யங் பட் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் பர்ஃபார்மர் அவங்க கம்பெனியில் ஆல்வேஸ். நான் மூணு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு அங்க லோக்கல், அங்க ஒமான் சாஃப்ட்வேர்ல. அதுக்கப்புறம் உடனே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்தாங்க. ஸோ ஐ காட் அ ஜாப் இன் சிங்கப்பூர். அதுக்கப்புறம் ஒமான்ல இருந்து சிங்கப்பூர் போனேன். சிங்கப்பூர்ல வந்து I was working in a company called City Developments Limited. நல்ல கம்பெனி, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், ஏஷியால லார்ஜஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்கள வந்து I was சீனியர் ப்ரோக்ராமர் அண்ட் தென் பிகேம் அ லீட் ப்ரோக்ராமர். அங்கேயும் Oracle சர்டிஃபிகேஷன் படிச்சுட்டு இருந்தேன். I was one of the very few people in Asia who passed that certification. அப்போ வந்து ஒரு கம்பெனி ரீச் அவுட் பண்ணாங்க. இந்த மாதிரி Oracleோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெட்வுட் ஷோர்ஸ்ல வந்து they are interested. உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து மேட்சஸ் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் யுவர் சர்டிஃபிகேஷன். வெரி ஃபியூ பீப்புள் ஏஷியாவில் வந்து சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா we can talk அப்படின்னாங்க. நான் வந்து அஃப்கோர்ஸ் பேசலாமே அப்படின்னு சொல்லி டிசைடட் டு மூவ் டு யூஎஸ் வந்தேன். யூஎஸோட ஃபர்ஸ்ட் வேலையே எனக்கு வந்து ஆரக்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெட்வுட் ஷோர்ஸ்ல ஆரக்கிள். ஸோ இட் வாஸ் குட், நல்லா இருந்தது. அப்புறம் ஆரக்கிள் வந்து கண்டினியூ ஆச்சு. ஸோ கண்டினியூ டு க்ரோ. அதுக்கப்புறம் அப்பதான் வந்து VMwareல இருந்து கால் பண்ணாங்க. VMware வாஸ் ஜஸ்ட் அரௌண்ட் கோயிங் IPO. 2007ல ஜாயின் பண்ணேன் VMware. 2008ல அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணோம். வெரி சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் ஸ்டில் கம்பெனில தான் ரன் ஆயிட்டு இருந்து. கம்பெனியும் க்ரோ ஆயிட்டு இருந்தது. இட் வாஸ் க்ரோயிங் குவைட் வெல். ஒரு 200 மில்லியன் ரெவன்யூல இருந்து ஆல்மோஸ்ட் 5 பில்லியன் வரைக்கும் இட் கெப்ட் கோயிங். மார்க்கெட் கேப் வாஸ் 50 பில்லியன் ஆல்மோஸ்ட். VMware வாஸ் ஜஸ்ட் phenomenal amount of growth. So I was very lucky to be at the right time in the right place. அதே மாதிரி ரைட் டீம்.
We continue to grow the team. So continue to got promoted, then senior director. I continue to take more and more responsibilities. So நிறைய responsibility கொடுத்தாங்க. நல்லா போயிட்டு இருக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸ்மே. It was a good amount of career learning. I had I got an opportunity to work with some great people, both Oracle and VMware. அப்பதான் first Tesla reached out to me in 2010. 2010ல வந்து டெஸ்லாவோட எக்ஸிகியூட்டிவ் ரெக்ரூட்டர் ஒருத்தவங்க வந்து ரீச் அவுட் பண்ணாங்க. அப்போ எனக்கு டெஸ்லா பேர் கூட கேள்விப்பட்டதில்லை வச்சுங்களேன். ஜஸ்ட் எங்கேயாவது பார்த்துருப்பேன் ரொம்ப ஏர்லி. ஷி லெஃப்ட் அ வாய்ஸ் மெசேஜ் என்னோட. ஐ மீன் ஐ ஷுட் தேங்க் ஹர் பிகாஸ் ஷி வாஸ் வெரி பர்சிஸ்டன்ட். அவங்க நான் ரெஸ்பாண்டே பண்ணல ஃபர்ஸ்ட். லிங்க்டின்ல மெசேஜ் அனுப்புனாங்க, அப்புறம் ஆஃபீஸ்ல மெசேஜ் விட்டுருந்தாங்க. I then felt என்ன அவங்க அப்புறம் ஒரு தடவை ஃபைனலி ஷி காட் மீ ஆன் த ஃபோன். அப்போ வந்து பேசிட்டு சொன்னாங்க, ஜெய் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு தடவை பேசி பார்த்துட்டு அப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. யூ நீட் டு நோ வாட் we are doing as a company. உங்களோட ஸ்கில் செட் வந்து மேட்சஸ் வாட் we are looking for. It will be good for you to just come and have a conversation. சும்மா வந்து பேசுங்க. Then finally I met Elon. 2010ல தான் அவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு மணி நேரம் இன்டர்வியூ இருந்துச்சு. நல்லா பேசிட்டு இருந்தாரு. பேட்டன்ஸ் ஃபைல் பண்ண அதை பத்தி டீட்டெயிலாக கேட்டாரு. என்ன பண்ணீங்க, how did you solve this particular problem, and I explained. அது later I found out the reason he goes deeper to understand whether someone, resume எல்லாரும் போடுறாங்க இல்லையா, everyone writes. It's a general resume is a marketing tool. People always exaggerate a little bit. But then I also learned how to really find out எது ரியலா பண்ணிருக்காங்க, எது வந்து சும்மா எக்ஸாஜரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. So I think later on I found out that's why he goes deeper. So ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா he goes deeper to see if the person has really done it. அவங்க ரியலா பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு. It went really well. நல்லா பேசிட்டு இருந்தாரு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அப்புறம் நானும் அவரை வந்து ஃபைனலி கொஸ்டின்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, உங்களோட விஷன் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். நெக்ஸ்ட் 3 years 5 years 10 yearsல டெஸ்லா வந்து where do you see அப்படின்னு கேட்டேன். அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்போ வந்து இட் லுக்ட் ஃபார் மீ வெரி ஆம்பிஷியஸ், லுக்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஆமா அப்போ காரே இல்லை, ரோட்ஸ்டர் மட்டும் தான், அந்த ஸ்போர்ட்ஸ் கார், அதுவும் வேற கம்பெனி தான் பாதி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நாங்கள் லோட்டஸ் ஃபேக்டரியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிக் காரு. ஃபர்ஸ்ட் லக்ஸரி எலக்ட்ரிக் பண்ணுவோம், அப்புறம் அதுக்கு மேலே அதே இந்த பாடி சேசி இதெல்லாம் வந்து இந்த பவர் ட்ரெயின் எல்லாம் வச்சுட்டு மேலே வந்து பாடி சேசி மட்டும் மாற்றுவோம், எஸ்யூவி பண்ணுவோம் அது மேலேயே, லக்ஸரி எஸ்யூவி. அதுக்கப்புறம் மாஸ் மார்க்கெட் கார் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிக் இவி. மெயின் வந்து என்னோட பிகஸ்ட் கோல் வந்து மாஸ் டிரான்சிட் எல்லாமே இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாற்றணும், ரெனியூபிள் எனர்ஜி நிறைய வரணும். அதுக்கப்புறம் அப்பயே பேட்டரி ஃபேக்டரி பத்தி பேசினாரு, அப்புறம் எலக்ட்ரிக் ட்ரக் பத்தி பேசினாரு. வெளியில நியூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் அப்புறமா இவால்வ் ஆச்சுன்னு நினைச்சாங்க. ஹி ஹேட் அ ப்ளூ பிரிண்ட், ட்ரூ விஷனரி. இப்போ எனக்கு ரோல் பேக் முன்னாடி திங்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹி ஜஸ்ட் ஹேட் எவ்ரிதிங் கைண்ட் ஆஃப் இன் ஹிஸ் மைண்ட், ரைட்? அது இட் வாஸ் அ குட் லேர்னிங் ஃபார் மீ as well. எப்படி இஃப் யூ ஹேவ் அ விஷன், how do you have something like a blueprint in your mind to make sure that you execute? I mean, it's not exact blueprint, but கொஞ்சம் small course correction இருக்கும் always. But at least you have a exactly visionல வந்து clarityயும் முக்கியம். And then you can always make some corrections to as you learn more. So that's what when I connect the dots backwards, then I think, wow, okay, இந்த அளவுக்கு வந்து he planned all, and of course it was not easy. Journey was not easy because I went through it 4 years with him. So அப்போ எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணாரு. I felt, wow, it's good. நல்ல கம்பெனி வந்து he has a very powerful vision. At the same time I had doubts. ஏன்னா கம்பெனி வந்து doubts வந்து என்னன்னா, I was not sure whether அவர் சொல்ற அளவுக்கு பெருசா போமான்னு தெரியல, but I was very intrigued and interested. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டெஸ்லா will become like, கண்டிப்பா நல்ல ஒரு நீஷ் ஸ்ட்ராங் பிராண்டா போவோம், பட் வேர்ல்டு லெவல்ல இந்த அளவுக்கு ஆகுன்றது I didn't expect. ஆஃப்டர் டிஸ்கசிங் வைஃப் கூட எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 வாரம் அவங்க ஆஃபர் கொடுத்தாங்க. அப்புறம் ஈலான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ they felt like, they gave him an offer. சம்பளமும் கட் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா டெஸ்லா didn't have money at that time. ஸோ ரொம்ப கேஷ் காம்பன்சேஷனே வந்து விஎம்ஆர்ல நான் வாங்கிட்டு இருந்ததை விட கம்மியா தான் பே பண்ண முடிஞ்சது. ஸ்டாக் தரேன்னாங்க. ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா I couldn't. So after a lot of discussion I decided not to take the offer. நான் வந்து I politely went and
spoke to the recruiter and CTO and said, sorry, we didn't. Now, konja back and forth irundhudu, but finally I said, sorry, I cannot take the offer on this situation, doesn't work out. Future la change aachna neenga solunga nu solta I just went back and started doing my. So avungalukku vandu it was a big ஈலானோட ஆஃபர் அவங்க ஆஃபர் ரிஜெக்ட் பண்றதுன்னு இப்போ எனக்கு when I think back I was like wow okay did that சொன்ன உடனே அவங்க வந்து recruiter called and said Jay, very sorry to hear that unfortunately we couldn't get, and you know we also felt bummed really உங்களை வந்து இது பண்ண முடியலன்ட்டு. We will stay in touch. Yeah, we'll stay in touch. And VMware things were going really well for me, so I kept ஏன்னா நிறைய பேர் என்னோட அங்க பாஸ் அவரு அப்புறம் வீட்டில் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, ஏன்னா VMwareல வந்து யூஆர் அமாங் த டாப் 1% இந்த கம்பெனி, எதுக்கு நீங்க விட்டு போறீங்க, நல்லா கம்பெனி நல்லா போயிட்டு ஸ்டாக் வாஸ் கோயிங் ரியலி வெல், நல்லா இருந்தது, கேஷ் காம்பன்சேஷன் எல்லாம் எதுக்கு விட்டு போனோம் அப்படின்னாங்க. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் டிசைடட் நாட் டு டூ இட். I think good for me was I think 2011ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் I was continuing நல்லா போயிட்டு இருக்கு. 2011ல ஆமா ஒரு வருஷம் திருப்பி கால் பண்ணாங்க. திருப்பி கால் வந்து அதே ரெக்ரூட்டர் பண்ணாங்க ஒரு வருஷம் கழிச்சு. எப்படி இருக்கீங்க ஜெய் அப்படின்னாங்க. எல்லாம் ஆல் குட், நல்லா போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஜஸ்ட் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா. எல்லாம் நல்லா இருக்கு, ஜஸ்ட் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அதான். சரி சொல்லுங்க அப்படின்னா. இவரு ஈலான் வந்து உங்களை மீட் பண்றோம்னு சொன்னாரு, நீங்க டைம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னாங்க. ஆமா 2011ல. I was very impressed. Wow, okay, ஒரு மீட் பண்றோம்னாரு, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, Jay, I'll be honest with you, I don't know what it is about. அவர்கிட்ட என்னால அதுக்கு மேலாம் கேட்க முடியல. அவரு திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணேன் ஒருத்தர், அவரை திருப்பி மீட் பண்ணணும் நான் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ நான் தான் சொன்னேன், இது வேலையா, அதே வேலையா, நான் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணேன் அந்த வேலை தானே அப்படின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜெய் ஆனஸ்டா எனக்கு தெரியல, மோஸ்ட்லி அந்த வேலையா தான் இருக்கும், பட் அவர்கிட்ட எனக்கு அதுக்கு மேல கேட்க முடியல, அதனால நீங்க நேரா கேட்டுக்கங்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் போய் 2011 டிசம்பர் போய் மீட் பண்ண அவரை. இட் வாஸ் குட் மீட்டிங். அவர் மட்டும் தான் மீட் பண்ண இந்த தடவை. அவரு எனக்கு என்ன சர்ப்ரைசிங்னா, எனக்கு அவர் யாருன்னு தெரியாது அதுக்கு முன்னாடி. அதுக்கு முன் வருஷம் 2010ல மீட் பண்ணப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அவர். அவர் வந்து ஹி கெப்ட் மீ இன் மைண்ட். நிறைய விஷயம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் செஞ்சார். அவர் கேள்வி கேட்கும்போது பாத்தீங்கன்னா நான் அப்போ சொன்னதை வந்து திருப்பி கேட்டார். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் சர்ப்ரைஸ். இவ்வளவு பேர் 1000 பேர் மீட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன், 1000 பேர் மீட் பண்ணிருப்பாரோ, பட் ஸ்டில் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்ட்டு. Anyway, இது went really well. He said, இந்த ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். He called it as, central nervous system of the company. அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிதான் அந்த ரோல் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட CIO ரோல், பட் நாட் எவ்ரிதிங் வாஸ் நாட் தேர். We need someone to run the whole thing, build the whole thing. அதாவது அவரோட விஷன் வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு மீ. என்னன்னா எல்லாத்தையும் பில்ட் பண்ணணும் அப்படின்னாரு. அதாவது த கம்ப்ளீட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். டெஸ்லால வந்து ஒரு கஸ்டமர் வந்து இப்போ கார் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்கேஜ் பண்ற வெப்சைட்ல போய் காரை ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த பாயிண்ட்ல இருந்து ஆல் த வே அவங்க கார் ஆர்டர் பண்றது, அப்புறம் அந்த ஆர்டர் வந்து உள்ள போறது, அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வந்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாம் ஆர்டர் பண்றது, MRP மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல அது, அதுக்கப்புறம் உள்ள சப்ளை செயின், லஜிஸ்டிக்ஸ், அப்புறம் ஃபேக்டரி உள்ள ஆர்டர் போறது, அப்புறம் அந்த ஃபேக்டரியில இருந்து திருப்பி கார் இந்த டெஸ்லா ரீட்டைல் ஸ்டோர்ல வந்து டெலிவரி பண்ணி கஸ்டமர் ஃபுல் லூப் க்ளோஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே சென்ட்ரலா ஒரு பிளாட்ஃபார்ம்ல பில்ட் பண்ணோம் அப்படின்னாரு. எனக்கு வந்து தெரியும், ஏன்னா ஆரக்கிள் வந்து ERP தான் பில்ட் பண்ணிருந்தேன். எவ்வளவு காம்ப்ளெக்ஸ். ஆரக்கிள் வந்து அப்போ கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒர்க் பண்ணி, அந்த ERP டீம் மட்டும் 10,000 பேர் ஒர்க் பண்ணி பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவர் வந்து பில்ட் பண்ணாரு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ ஃபெல்ட் சரி, எனக்கும் வந்து அந்த இன்ஜினியர் ஐ கெப்ட் பில்டிங். ஸோ ஐ ஃபெல்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி அவர்கிட்ட டைரக்டா ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன சொன்னார்னா, டைம் இஸ் ரன்னிங் அவுட், ஐ நீட் யூ இமீடியட்லி, எப்போ ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னா, இல்ல இந்த அவர்கிட்ட போய் நான் எங்க போய் ஆஃபர்லாம் பேசுறது, வந்து லாஸ்ட் டைம் சில இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, அது ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா ஐ கேன் சீக்கிரமா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா.
அது பண்ணிடலாம். நீங்க வந்து அந்த இவங்க கிட்ட HR VP கிட்ட நான் வந்து பேசுறேன். நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியும்னாரு. நான் சொன்னேன், இல்ல அங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் தான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து 6 மாசம் முன்னாடி டேக் ஓவர் பண்ண லைக் $50 million ப்ராஜெக்ட் வந்து. ஸோ அப்படியே விட்டு வர முடியாது. நான் ஆல்மோஸ்ட் 4-5 வருஷம் அங்க இருந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னா அவர் வந்து பார்த்தாரு, டைம்லாம் இல்லை, அதனால நீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணீங்கன்னா பெட்டர் அப்படின்னாரு. ஏன்னா இங்க வந்து so many things needs to be done. ஸோ இந்த கார் வந்து 6 மாசத்துல இன்னொரு 7 மாசத்துல ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ சாஃப்ட்வேர், அதுக்கு வந்து சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து ஃபுல்லா ரெடி பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ நான் வந்து சரி ஓகே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 weeks டைம் கொடுங்க, நான் வந்து அங்கே டிரான்சிஷன்லாம் பண்ணிட்டு வர்றது கேட்டாங்க. இல்லை 4 weeksலாம் ரொம்ப ரொம்ப இட்ஸ் டூ மச் டைம் அப்படின்னாரு. இங்கே வந்து நிறைய இருக்கு. சரி ஓகே, அப்போ நான் டிரான்சிஷன் பண்றது வந்து பாதி அங்க ஒரு ஃபியூ வீக்ஸ் ஓவர்லாப் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா ஐ கேன்ட் கெட் அவுட். அந்த மாதிரி எனக்கும் வந்து ஐ டோன்ட் ஃபீல் குட் அபவுட். உங்களுக்கு வந்து நடுவில் ஓவர்லாப் பண்ணா ஓகேவா அப்படின்னு. ஓ பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன், ஐ டோன்ட் கேர் அப்படின்னாரு. ஸோ அதனால இப்போ நோட்டீஸ் கொடுத்துட்டு 2 வாரம் ஓவர்லாப் பண்ணி தான் இருந்தேன். அங்க முடிச்சுட்டு அங்கேயும் சொல்லிட்டேன், இங்கேயும் சொல்லிட்டேன். சொல்லிட்டு, ஏன்னா இது 2 different கம்பெனி. அது சாஃப்ட்வேர் கம்பெனி, இது கார் கம்பெனி. அதனால ஒன்றும் கான்ஃபிளிக்ட் எதுவும் இல்லை பெருசா. அதனால இட் வாஸ் ஓகே. சேலரி வந்து போனதுக்கு வந்து கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க, கிடைச்சதா? அந்த ஸ்டாக் ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்டில் நிறைய விட்டு வர வேண்டியது இருந்துச்சுங்க. 2வது தடவை வந்து என்னாச்சுன்னா, அந்த சேலரி பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஸ்டில் ஆல்மோஸ்ட் $1.52 million வந்து விட வேண்டியது இருந்துச்சு. இட் வாஸ் நாட் அ ஈஸி டெசிஷன். ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு இவ்வளவு காசு விட்டுட்டு புதுசா ஒரு கம்பெனி, பேரே தெரியாத ஒரு கம்பெனில போய் சேர்ற, இதே தான் சொன்னாங்க. வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா வெரி சப்போர்ட்டிவ் ஒய்ஃப், பட் அட் சேம் டைம் அவங்களுக்கும் லிட்டரலி கேஷ் விட்டு போற மாதிரி தான் வச்சுங்களேன். இட் வாஸ் ஹியூஜ் மணி. அதே மாதிரி வந்து டெஸ்லாலையும் ஸ்டில் சேலரி கட் எடுத்து தான் பண்ணணும். கேஷ் காம்பன்சேஷன் வந்து அவங்களால நிறைய பே பண்ண முடியல. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த தடவை வந்து ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு கொடுத்ததை விட ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து என்னோட திங்கிங் என்னன்னா, ரிஸ்க் எடுக்கிறோம், ரிவார்டு வந்து பெருசா இருந்தா இட் இஸ் அட்லீஸ்ட் வர்த். 2-3 விஷயம் காம்பினேஷன் வச்சுங்களேன். இது யூ கேன் டேக் ஒன் வே. ஸோ என்னோட என்னன்னா, இந்த தடவை வந்து லாஸ்ட் டைம் நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐ ஃபாலோட் டெஸ்லா ஈவன் க்ளோஸ்லி. என்ன பண்றாங்க, அப்பதான் கான்செப்ட் ரிலீஸ் பண்ணாங்க, மாடல் எஸ்ஸோட கான்செப்ட் கார் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் இன்னும். ஸோ ஐ ஃபெல்ட் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் மிஷன். ஸோ அந்த இருந்தா நல்லா இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட். மணி ஷுடன்ட் லீட், பட் மணி ஷுட் பி ஃபேமிலி, யூ ஹேவ் டு ஹேவ் அ ஃபேக்டர். ஸோ அப்புறம் வந்து டெஸ்லா ஜாயின் பண்ணேன். VMwareல வந்து அந்த ஏர்லி டேஸ்ல ஃபீனிக்ஸ் டைம்ல எப்படி இன்டென்ஸ் இருந்துச்சோ அதோட 4 times இருந்துச்சு இன்டென்சிட்டி. ஏன்னா ஒரு இலான் பண்றது வந்து இட் வாஸ் நாட் ஆமா எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸ். ஏன்னா லிட்டரலி ஐ ஹேவ் டு பில்ட் எவ்ரிதிங். இப்போ டெஸ்லா வெப்சைட்ல கார் ஆர்டர் பண்றதுக்கு வெப்சைட்ல ஆர்டரிங் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே பில்ட் பண்ண வேண்டியது, சப்ளை செயின்ல இருந்து எல்லாம். இட் வாஸ் கிரேசி. ஏன்னா உங்களுக்கு சொன்ன இல்லையா, ஆரக்கில் வந்து 10,000 பேர் பில்ட் பண்ற சாஃப்ட்வேர் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் இனிஷியல் டீம் தான் இருந்தாங்க. we had to build. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுல ஒரு கம்பெனி அதுல வந்து they have to build for like thousands and thousands of companies வச்சுக்கலாம். என்னோட பிளான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து we'll continue to build. SAP ரன் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ள ERP சாஃப்ட்வேர். ஃபெல்ட் பில்ட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் வச்சிருந்தேன். கண்டினியூஸா ஐ கெப்ட் கோயிங் அட் இட். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாயின் பண்ணி 4 மாசத்துல இருக்கும். டிசம்பர்ல ஜாயின் பண்ண, மார்ச் 2012 வந்து ஒன்-on-1ல வந்து ஒரு வருஷம்லாம் முடியாது, 3 மாசத்துல அதை பில்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஒரு வருஷமே வந்து நான் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணல, ஃபேஸ் பை ஃபேஸ் மூவ் பண்ணிட்டு பில்ட் பண்ணிட்டு ஃபேஸ் பை ஃபேஸ் பழைய சாஃப்ட்வேர்ல இருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லையா, காரும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இட் வாஸ் கண்டினியூ டு கோ. தென் ஐ ஃபெல்ட் எனக்கு ஒன்றும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு வந்து இல்லை ஆல்ரெடி டூ மச் டைம் ஆயிடுச்சு, இப்போ திடீர்னு ஐ ஃபீல் இப்போ பண்ணலன்னா வில் நெவர் டூ இட், நவ் ஆர் நெவர். 3 மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட் கார் வந்து நம்ம கம்பெனியில டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவர்கிட்ட. ஏன்னா
சாஃப்ட்வேர் வேலை பண்ணலாம், கார் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் வேலை பண்றது ஒரு விஷயம். கார் கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனி, லிட்டரலி பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி. ஸோ ஹோல் வேர்ல்டு இஸ் வாட்சிங். ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை மிஸ் பண்ணிட்டாங்க டெட்லைன்ஸ் எல்லாம். ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிடலாம். வந்து ரிஸ்க் நிறைய இது, நான் பில்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் இது வந்து ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா பில்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. வில் ஷிஃப்ட், நீங்க உங்களோட என்ன விஷன் நீங்க சொல்றீங்களோ அதை வந்து வில் எக்ஸிக்யூட் அப்படின்னா. அவர் என்னாச்சு தெரியல. அவர் நோ வே வி ஹேவ் டு பில்ட் திஸ். ஃபர்ஸ்ட் கார் வந்து ஹேஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அவர் இன்டர்னல் சிஸ்டம். வி கால் இட் அஸ் வார்ப். அப்பதான் நேம் வந்து வார்ப் டிரைவ், வார்ப் ஸ்பீடு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டார் ட்ரெக்ல எல்லாம் லைட் ஸ்பீட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ்ஏபி ஆரக்கிள் எல்லாம் வந்து ஒரு கம்பெனில போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணனாலே அது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ப்ராஜெக்ட். ஏற்கனவே பில்ட் பண்ண சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்றதே வந்து இட் டேக்ஸ் a few yearsனு வச்சுங்களேன். எனிவே, ஸோ வி டிசைடட் டு, அவர் திருப்பி இல்ல பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாரு. ஒன்றும் ஸோ எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஐ செட் ஓகே, கேட்டுட்டு வந்துட்டேன். அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எவ்ரி டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம் எவ்ரி வீக். அவரோட டைரக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம். இட் வாஸ் a good one. நல்ல டீம். அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே. எவ்ரி ஒன் ஹேட் தேர் டஃப் டெட்லைன்ஸ், எல்லாம் கிரேசி டெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மீட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னேன் இந்த மாதிரி இவர் வந்து பில்ட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து வாயை திறக்க முடியல. அவங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி பில்ட் பண்ண சொல்லியிருக்காரு, அதுலதான் ஃபர்ஸ்ட் கார் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னா. அவங்களுக்கு என்ன, லிட்டரலி கம்பெனி வந்து ஒண்ணு இல்லாம போயிடும் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா. ஏன்னா கார்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எஸ்ஏபி எல்லாம் வந்து டெக்கேட்ஸா இதை பண்ணிட்டு இருக்காங்க, 40-50 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து திடீர்னு நீங்க பாட்டு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர்ல வந்து கார் பில்ட் பண்ணுவீங்க, எப்படி அது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்க எங்கிட்ட எங்க டென்ஷன் வரீங்க, எல்லாரும் வந்து அவர் தான் சிஇஓ, அவர் தான் சொன்னாரு. நம்ம வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண அவர்கிட்ட. பட் என்னால ஐ டோன்ட் திங்க் ஐ குட், அட்லீஸ்ட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டிட்ன்ட் டு a good job or he is very firm. ஸோ என்ன பண்ணலாம்னா ஒன்று பண்ணலாம். நான் வந்து ஒரு மீட்டிங் அவர் கூட போடுறேன். நான் வந்து சாஃப்ட்வேர் சைட் ரிஸ்க் தான் சொல்ல முடியும். நீங்க வந்து பிசினஸ் சைட் ரிஸ்க் சொல்லுங்க. இப்போ மேனுஃபேக்சரிங்னா ஏன் மேனுஃபேக்சர் பண்றது ரிஸ்க் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சப்ளை செயின், நீங்க சப்ளை செயின் உங்க ரிஸ்க் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அவருக்கு பிசினஸ் சைட்ல ரிஸ்க் இருக்குன்னு புரிஞ்சதுன்னா மேபி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா. ஓகே, நல்ல ஐடியா தாங்க, அது பண்ணலாம். ஏன்னா எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க பாவம். ஏன்னா அவங்களுக்கு கோல் இருந்துச்சு இல்லையா. அவங்க மேனுஃபேக்சரிங் ஹெட் பண்றவருக்கு கார் ப்ரொடியூஸ் பண்ண எல்லாம். அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஈலான்ட்ட திருப்பி போய் மீட்டிங் வேணும்னு கேட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினேன். நான் சொன்னேன், இது வந்து ரிஸ்க் தான், பட் அதே மாதிரி வந்து ஐ கேன் ட்ரை, பட் என்னால தனியாலாம் பண்ண முடியாது. இது வந்து ஐ நீட் த சப்போர்ட். எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் நீட்ஸ் டு பி அலைன்ட் வித் மீ. ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். இஃப் யூ திங்க் ரியலி திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து ஐ நீட் யுவர் சப்போர்ட் அப்படின்னா. ஓகே, நான் ஒரு மீட்டிங் கூப்பிட போறேன். அதுல வந்து நீங்க இஃப் யூ பிலீவ், அவங்களும் ரிஸ்க் சொல்லட்டும், உங்களுக்கும் வந்து இஃப் யூ ஃபீல் திஸ் இஸ் த ரைட் திங் ஃபார் த கம்பெனி நீங்க சொல்லுங்க அப்படின்னா. யா ஓகே அப்படின்னாரு. அப்புறம் மீட்டிங் கூப்பிட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சு அவர் என்ன சொன்னார்னா, ஓகே எனக்கு வந்து ரிஸ்க்ன்றது தெரியும், பட் வந்து இது இப்போ நவ் ஆர் நெவர். இது நம்ம பண்ணலன்னா இட் வில் பிகம் அ பிக் டிராக் ஃபார் த கம்பெனி. வி ஹேவ் டு டூ இட். நீங்க எல்லாமே ஜெய் கூட ஒர்க் பண்ணி அவரோட டீமும் கூடயும் நீங்க கோஆப்ரேட் பண்ணி இதை டெலிவர் பண்ணுங்க அப்படின்னாரு. எல்லாரும் சைலண்ட், எல்லாம் அப்படி சுத்தி அவங்கவுங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னாரு. வந்து இதர் எனிதிங் எல்ஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ் அப்படின்னாரு. இப்படி பார்த்துட்டு எல்லாம் இப்படி நாங்கள் தலையாட்டினாங்க. பட் சரி ஓகே, எல்லாம் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் பாயில் த ஓஷன். பட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்ட்டு எழுந்து போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இட் வாஸ் குட் ஃபார் மீ. ஆமா, எல்லாரும் பாவம் எல்லாம். அதுக்கப்புறம் அவங்களும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஹீஸ் த கைண்ட் ஆஃப் த சிஇஓ, இஸ் ஆல்சோ த கோ-ஃபவுண்டர். ஸோ அவரே ரிஸ்க் எடுக்கிறேன் போது என்ன பண்றது அப்படின்ட்டு. பட் எல்லாரும் வந்து ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் டூ ஆர் டை லிட்டரலி. எனக்கு ஐ தாட் ஐதர் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டூயிங் இட் இஸ் லெஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஃபயர்ட் இஸ் மச் ஹையர். ஏன்னா எனக்கு நான் பண்ணியிருக்கேன், ERP டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. இட்ஸ் நாட் லைக் ரொம்ப ஆல்மோஸ்ட் லிட்டரலி மிஷன் இம்பாசிபிள் தான். அது வந்து யூ நோ வே யூ கேன் புல் திஸ் சம்திங் லைக் திஸ். ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டான்னு சொல்றது ஒரு விஷயம். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதுல கார் ப்ரொடியூஸ் பண்ணேன், இன்டெகிரேட் பண்ணி கார் ப்ரொடக்ஷனோட எல்லா இதுமே வி ஹேவ் டு ஆர்டர் எடுக்கிறதுல இருந்து, வெப்சைட்ல இருந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட்,
பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே போனோம். எம்ஆர்பி ரன் ஆகணும். எம்ஆர்பி இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். வி பில்ட் எம்ஆர்பி இன்ஜின். எண்ட் ஆஃப் த டே வி டிசைடட் டு டூ. என்னோட ஃபைனல் அதுக்கப்புறம் தாட் என்னன்னா, ஐ எம் கோயிங் டு கிவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஐ ஹவ் டு பி லேசர் ஃபோக்கஸ்ட். ஐ எம் கோயிங் டு கிவ் அ ஃபுல் ட்ரை. இஃப் இட் டசன்ட் ஒர்க் அவுட், it doesn't work out, fine. At least I tried. அதுல வந்து என்னன்னா, we had to be focused. அதாவது minimum required things day one என்ன பண்ணணும்ன்றது தான். We have to focus. We can't build the whole thing. ஸோ ஃபர்ஸ்ட் காரை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு மினிமம் ரிக்வயர்ட் என்ன இருக்கோ அதான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஆட் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் பண்ணோம். இட் வாஸ் phenomenal experience. நைட் அண்ட் டே, எக்ஸ்ட்ரீம் இன்டென்ஸ், டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், எக்ஸிகூட்டிவ் மீட்டிங். அவரும் புஷ் பண்ணிட்டு தான் இருப்பாரு எவ்ரி டைம். வந்து he doesn't stop. ஏன்னா அவர் has a bigger vision to bring it to life. So anyway, got together, we finished the whole thing and then we 3 மாசம் டைம் கொடுத்தாரு. நான் கடைசியா 1 மாசம் எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா முடிக்க முடியல. டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபைனல் ஃபர்ஸ்ட் வெர்ஷனை. நல்ல விஷயம் என்னன்னா, ஃபேக்டரியில இருந்த அந்த ஹார்ட்வேர் ரொபோட்டிக்ஸ்ல இருந்து எதுவுமே ரெடி ஆகல. ஸோ எங்களுக்கு வந்து நல்ல வேலை, we were not the critical path. So finally we delivered and then we were able to produce the car and the software that we built. நிறைய bugs எல்லாம் இருந்துச்சு, but it worked. At least we were able to finally do it. I couldn't believe personally, எங்க டீமும் I personally couldn't believe that we pulled it off. It was a Herculean effect from everyone. நல்ல விஷயம் என்னன்னா, பில்டு பண்றது ஒண்ணுங்க, பில்டு பண்ணி ஸ்கேல் பண்றது வந்து இட்ஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா பைத்தியமா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கார் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனில சாஃப்ட்வேர் எதுக்கு ப்ரொடியூஸ் பண்றீங்க நீங்க, நிறைய சாஃப்ட்வேர் இருக்குல்ல வாங்கிட்டு அப்படின்னாங்க. ஒர்க் பண்ணாதுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணாதுன்னே சொன்னாங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபெயில் மிசரபிளி. நிறைய ஃபெயில் ஆகும். நீங்க வந்து கார் பண்றதும் ஃபெயில் ஆகும். ஸோ how do you think this is possible? இப்போ எஸ்ஏபிலாம் வந்து 40-50 வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டுல பெரிய பெரிய ஃபேக்டரிங்கெல்லாம் இதான் பண்ணிட்டு இருக்கு. டொயோட்டால இருந்து எல்லாம் இதான் ரன் பண்றாங்க. நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. we pulled it off and we scaled it. இப்போ பாத்தீங்கன்னா, அப்போ நாங்க பில்ட் பண்ண அதே சாஃப்ட்வேர் வந்து continue to scale from 1 car to 5,000 cars a week. 500 cars a week, 5,000 cars a week. இப்போ பாத்தீங்கன்னா Tesla per quarter they are producing like almost 200,000 cars. Wow. So same software has scaled. Not only that, we were able to scale to multiple factories in the world. இப்போ நான் இருக்கும்போதே வந்து we went to Europeல build பண்ணோம். Chinaல we started pushing and building. So it was not easy. கரெக்டான people, right time. I hired scalability, performance engineers எல்லாமே. I was lucky to have a fantastic team. So huge team effort. We pulled this off and we were proud to see the 2 or 3 things. எப்படி customer reviews, Teslaக்கு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு, product and experience. Second வந்து how well the company is doing. Very successfully the company was growing. It was a proud moment to see, the company is still running on the same thing. அதே மாதிரி டீமும் நல்லா ஸ்கேல் ஆச்சு. நான் ஹையர் பண்ண பீப்புள், அதுதான் வந்து I feel it's a gratifying moment and I feel more success for me. இப்போ இருக்கிற CIO நான் ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணவர் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a good one. From 2000 late 11ல இருந்து இப்போ 2012 almost like 9 years and scaling, and then how big it has scaled. So it was a proud moment for me. I still feel very proud about that. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க and மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.